எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். MS சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்ற வேண்டும், வேளாண் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சம்யுக்த கிசான் மோர்ச்சா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே சம்யுக்த கிசான் மோர்ச்சா விவசாயிகள் சங்கம் சார்பில் இதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் கொண்டு வர வேண்டும், MS சாமிநாதன் குழு பரிந்துரை நிறைவேற்ற வேண்டும், இலவச மின்சாரத்தை ரத்து செய்ய உள்நோக்கம் கொண்டு மத்திய அரசுடைய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், விவசாயிகள் பெற்றிருக்கிற வேளாண் கடன் கல்வி கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்தியா முழுமையிலும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் பேரணி ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு இந்த போராட்டங்கள் நடைபெறுகிறது. திருச்சியில் தொடர்ந்து ஐயாக்கண்ணு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்ட அந்த போராட்டத்தை நடத்த விடாமல் தடை செய்திருக்கிறார்கள். மத்திய அரசுக்கு எதிராக நடைபெறுகிற போராட்டத்தை தமிழ்நாடு அரசு தடுக்கக்கூடாது. ஐயாக்கண்ணுக்கு உரிய அனுமதி வழங்கி மாலைக்குள்ளாக அவரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கிற நிலையை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். கோவில்பட்டியில் மழை வேண்டியும் நாடு நகரம் செழிப்புடன் வளம் சொலிக்க வேண்டியும் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டியும் நடைபெற்ற பத்மாவதி தாயார் ஸ்ரீனிவாச பெருமாள் திருக்கல்யாண உற்சவம் பக்தர்கள் பஜனை பாடல்கள் பாடியும் ஆடியும் பெருமாளை தரிசித்தனர். கோவில்பட்டி அருகே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தந்தைக்கு அஞ்சலி செலுத்திய முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் கொள்கை பரப்பு செயலாளர் நடிகை விந்தியா உள்ளிட்டோர் செலுத்துவதற்காக பங்கேற்றனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பேருந்து நிலையம் பகுதியில் விளம்பர தட்டிகள் மற்றும் சிக்னல் விளக்கு கம்பம் விழுவது என தொடர் விபத்துக்களை நடைபெற்று வருகின்றது. பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் பகுதியில் வைக்கப்பட்டுள்ள விளம்பர போர்டுகள் அவ்வப்பொழுது கீழே விழுவதும் பொதுமக்கள் ஏதும் காயம் ஏற்படாமல் தப்பிப்பதும் வாடிக்கையாக உள்ளது. அதேபோல் இந்த பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு பின்புறம் கஜா புயலில் இருந்து செயல்படாமல் இருந்த சிக்னல் விளக்கு கம்பத்தின் அடிப்பாகம் துருப்பிடித்து இத்துப்போயிருந்த நிலையில் இன்று திடீரென முறிந்து சாந்தாக்காடு கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்பவர் முன்னாள் ராணுவ வீரர், அதேபோல பூலாங்கண்ணி கிராமத்தை சேர்ந்த தன்ராஜ் என்பவரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். செங்கல்பட்டு மாவட்டம் நித்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ரயில் நிலையம் அருகே உள்ள கூடுவாஞ்சேரி ஏரி பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருந்து வந்தது. இந்த ஏரியை சீரமைத்து பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பூங்கா அமைக்க வேண்டும் என நீண்ட காலமாக பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் சமீபத்தில் தமிழ்நாடு அரசு நிதியிலிருந்து 6.5 கோடி ரூபாய் செலவில் புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. இந்த பணிகள் அனைத்தும் முழுமை அடையாமல் பாதியிலேயே உள்ளதாக குற்றச்சாட்டு இருந்த நிலையில் முறையாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இந்த ஏரியை சீரமைக்க கண்காணிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வந்தது. இந்நிலையில் இது குறித்து மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் கவனத்திற்கு சென்றபோது கூடுவாஞ்சேரி ஏரியை திடீரென செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துறை சார்ந்த அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வில் ஏரியின் பணிகள் பல்வேறு முறைகேடு நடந்திருப்பதை மாவட்ட ஆட்சியர் விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் பணிகள் பாதியிலேயே இருப்பதை பார்த்த மாவட்ட ஆட்சியர் கோபமடைந்து ஒப்பந்ததாரரிடம் அது குறித்து கேள்வி எழுப்பினார். என்ன வேலை செய்திருக்கிறீர்கள்? பணிபுரிந்த 3 மாதங்கள் தான் ஆகிறது, இப்படி இருக்கிறது என ஒப்பந்ததாரிடம் மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பி தவறுகளை சரி செய்யுமாறு உத்தரவு பிறப்பித்தார். ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.